எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஈஸியாக ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஸ்திரீயே அதோ உன் மகன், அந்த மகனை பார்த்து என்ன சொல்றாரு, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் வேதாகமத்தை. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸோ இந்த வார்த்தையின் மூலமா நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, ஒரு பொறுப்பு. இயேசு ரட்சகர் வந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கடவுளா இருக்காங்க, தகப்பனா இருக்காங்க, தாயா இருக்காங்க, சகோதரனா இருக்கிறாங்க, அப்படிதானே? ஸோ அவர் வந்து உலக பிரகாரமா அவருக்கு ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் அவங்கள என்ன பண்ணல, சிலுவையில் அறையக்கூடிய அந்த நேரத்துல கூட என்ன பண்ணல, ஸோ தேவ சித்தம் நிறைவேறிற்று, அப்படிதானே? தேவனானவர் இப்படி வந்து பூமியில பிறக்கணும், இத்தனை நாள் வந்து உலகத்துல ஜனங்களோட வந்து ஊழியம் செய்யணும், இல்லை ஜனங்களோட வாழணும், அவங்களுக்கு உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட அந்த தாயை அவங்கள நேசிக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளில் கூட என்ன பண்ணல, அவருடைய பொறுப்பை வந்து அவர் வந்து விட்டு விடலை. ஸோ சிலுவையில் அரைஞ்சதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அவங்களுக்கு மட்டுமா அவர் தாயா இல்லை, மகனா இல்லை. ஆனால் என்னது, எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், கிழக்கில் உள்ள ஜனங்கள், மேற்கில் உள்ள ஜனங்கள், எல்லா திசையில் உள்ள ஜனங்களுக்கு தாயா இருக்கிறாரு, தகப்பனா இருக்கிறாரு, சகோதரனா இருந்து ஆலோசனை கொடுக்குறாங்க, நல்லதொரு சிநேகிதனா இருந்து ஏசப்பா வந்து எல்லாரையும் வழி நடத்துறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவருடைய பொறுப்பு, அவரை சார்ந்தவங்களே ஏசப்பா என்ன பண்ணல, கைவிடல. அவருடைய பொறுப்பை அவங்களுக்கான ஒரு தாயை வந்து உலக பிரகாரமான ஒரு மகன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க. இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேலையில நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்ளணும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், என்னதான் சிஎம்மா இருந்தாலும் அவர் யாரு தான், ஸ்டாலின் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சிஎம்மா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு தகப்பனாய், இல்லது ஒரு சகோதரனாய், இல்லை அவங்க பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாய் அந்த பொறுப்பையும் அவர் என்ன பண்ணணும், அவர் வந்து கவனமாக இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சபைக்கு வரோம், நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம், அப்படி தானே? ரசிக்கப்பட்டால் நம்ம மாத்திரம் ரசிக்கப்பட்டா போதுமா? நம்ம மாத்திரம் ரசிக்கப்பட்டா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய பொறுப்பு, ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொறுப்பு என்னதான் இருக்கணும், மற்ற ஜனங்கள் ரசிக்கப்படணும், நம்மை சார்ந்த குடும்பங்கள் ரசிக்கப்படணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ரசிக்கப்படணும் என்ற பொறுப்பில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஒரு சகோதரியா இல்லை ஒரு தாயா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, டாக்டர் இல்லை டீச்சர், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டீச்சிங் பொசிஷன் அப்படின்னா, ஒரு டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நல்ல முறையில் கற்றுக் கொடுத்து பாஸ் ஆக வைக்கணும், அப்படி தானே? இப்போ ஒரு நர்ஸ், ஒரு டாக்டரை தேடி ஒரு பேஷண்ட் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொறுப்பு என்னது, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த நோய்க்கு ஏற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை குணப்படுத்துறது தான் அவங்களுடைய பொறுப்பு. அவங்கவுங்க பொறுப்பில் அவங்க கரெக்டாக இருக்கும்போது, நம்மளும் ஏசப்பா வந்து எப்படி வந்து நமக்கு அவருடைய பொறுப்பு, அவருடைய தாயை வந்து விட்டு விடலை, ஏதோ ஒரு மகன் கிட்ட, அதை யோவான் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பாவே வந்து எல்லாருக்கும், உலகத்துக்கு தெய்வமா எல்லா ஜனங்களுக்கும் தேவனா இருக்கிறார். அவருடைய பொறுப்பை வந்து கைவிடாம அவரை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்துட்டு நல்ல பராமரிப்பு ஒரு தன்மையை வந்து கொடுத்துட்டு போறாங்க. நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல, பிள்ளைகள் அல்ல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். எல்லா காரியங்களையும் அப்படின்னா அதுல எல்லாமே வந்துடும். அவங்களுக்கு தேவையான படிப்பு, மற்ற அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றோரை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சரியா? ஸோ அப்போ நம்மளுடைய பொறுப்பு என்ன என்று உலக பிரகாரமாகவும் சபையில் நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானமாய் வந்து கற்றுக்கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து நல்ல முறையில் வந்து செய்து முடிக்கணும். இப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா தேவன் வந்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஓகே, ஸோ சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா தசம பாகத்தில் நம்ம சரியாக இருக்கணும். நேரத்துக்கு சபைக்கு வர்றது அதெல்லாம் எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எப்படியாவது நான் ரசிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய பொறுப்பு என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க ரசிக்கப்படணும், என் குழந்தைங்க ரசிக்கப்படணும். அதில் வந்து நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரம் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு, இந்த மூட்டைகள்லாம் கிளப்பிட்டு வரதுக்குள்ளே பாதி முடிஞ்சிடும், 9:30 ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து நான் மட்டுமே வரதுல கவனமாக இருப்பேன். ஸோ இது வந்து என்னுடைய தவறுதல் தான். ஸோ நம்ம எல்லா சின்ன சின்ன காரியங்கள்லையும் வந்து ரொம்ப வந்து நம்ம கவனமாக இருக்கணும். நான் நிறைய நாள் தான் யோசிச்சுட்டு நான் மட்டும் எப்படியாவது வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை,
இது வந்து என்னோட மிஸ்டேக் தான். ஸோ இனிமேல் வந்து நம்மளுடைய பொறுப்புல எவ்வளோ பிரச்சனைகள் உலகத்துல நெறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிதானே? ஃபேமிலில நெறைய மனஸ்தாபங்கள் இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமா நம்ம என்னடா இவங்களுக்கு இவ்வளோ பண்றோம், இவ்வளோ சமையல் பண்றோம், இவங்கள கேர் பண்ணிக்கிறோம். ஆனா நம்மளுடைய கணவனோ, இல்ல மாமியாரோ கூட இருக்கிறவங்களோ நம்மள ஒரு பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்னதா ஒரு அப்ரிசியேஷன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யோசிப்போம். பரவால்ல அதெல்லாம் உதறி தள்ளிருங்க. ஆனா நம்மளுடைய பொறுப்பு என்ன? நம்மளுடைய பிள்ளைகளையோ, குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. தேவனுக்குள்ள நம்மளுடைய பொறுப்பு, நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம சார்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் பரவால்ல. தேவனுக்கு ஆத்துமா தான் முக்கியம். ஸோ எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல நம்ம கவனமா இருக்கணும். நம்மை சார்ந்தவர்கள பரலோகத்திற்கு அழைச்சிட்டு போணும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.